கோயிந்தா. Hey guys, வணக்கம் and welcome back to my channel. This is Fake Goinda. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்னன்னா fake or facts. இந்த சைடு fake, இந்த சைடு facts. சரி கண்டே பிடிக்க முடியாது அப்படின்னா வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே புரியும் நான் கதை. கூலி படம் எல்லாரும் போய் பார்த்துருப்பீங்க. ஒரு சிலவங்களுக்கு ரஜினி ஃபேன்ஸா இருக்கிறவங்களுக்கு வைபா இருக்கும். இன்னொரு பக்கம் என்னடா படம் இது அப்படி இப்படின்னு சொன்னாங்க, சரியான மொக்கையாகுது அப்படின்றவங்களும் இருக்காங்க. சோ இந்த பக்கம் அப்படி இந்த பக்கம் இப்படி அப்படின்ற கதைக்கு நான் வரல. என்ன கதைனா, லோகேஷ் கனகராஜ் இந்த படத்தை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் படம் என்னன்றத உங்களுக்கு தெரியுமா? நான் சில நியூஸ் எல்லாம் பார்த்தேன். அந்த நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, லோகேஷ் கனகராஜ் பயங்கரமா இந்த படத்தை முடிச்சிட்டாப்புல. நெக்ஸ்ட் படம் யாரு கூட பண்ண போறாரு அப்படின்னா அஜித் ஏகே. திஸ் இஸ் ரியல் ஆர் ஃபேக் அப்படின்றத நீங்க சொல்லுங்க. அவன் 1000 பேசுறான், நம்மளும் அந்த மாதிரி பேசணும்னு இல்ல. திஸ் இஸ் ஃபேக். போயிட்டு வாப்பா காலேஜ், கத்துன வாப்பா நாலேஜ். மோனிகா பெல்லுச்சி ஒண்ணு ஞாபகம் வருது. அத போயிட்டு யாரா அப்படின்னு சர்ச் பண்ணும்போது தெரிஞ்சு அது ஒரு வெளிநாட்டு அழகி, அதாவது ஹீரோயின். ஸோ அவங்களுக்கு வயசு என்ன இருக்கும் அப்படின்னு போய் பார்த்தா 60 வயசு. அடா பாவீங்களா, 60 வயசு ஆயா போயிட்டு அவங்களோட ப்ரொஃபைல்ல போய் பார்க்கும்போது நம்ம பசங்க எல்லாருமே அப்படியே கமெண்ட்ஸை போட்டு தாங்கிருக்காங்க. ஆயா கூட பார்க்க தோணும் போல இருக்கு நம்ம கைஸ்க்கு. தட்டி விடுங்க. இன்று முக்கிய செய்திகள். என்னடா சொல்றீங்க, நம்ம தலைவர் தூங்கிட்டாரா? இது கதையா உண்மையா அப்படின்றத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. என்னென்ன சொல்றோம் பாருங்க. This is fake news. ஒரு வீடியோ பாக்குறதுல இந்த பர்டிகுலர் இந்த வீடியோ மட்டும் நம்ம வைரல். இப்போ உனக்கு முடி கொட்டாம இருக்கிறதுக்கு கண்ணாடி கண்ணு எடுத்துக்கோ. உன் கைப்பிடி ஒரு கைப்பிடி ஃபுல்லா கருவேப்பிலை போட்டு ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். ஃப்ரிட்ஜில் எல்லாம் வைக்கக்கூடாது. 1/2 லிட்டர் தண்ணி ஊத்து, தட்டு போட்டு மூடி வச்சிரு. காலையில 6 மணிக்கு எழுந்துக்கோ. இதை அப்படியே இலையோட மெட்டல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணு. 1/2 லிட்டர் அடுப்புல வை, கொதிக்க விடு. 150 ml தூண்டி இருக்கு, கொதிக்கும். தனியா ஒரு ஃபில்டர் வச்சுக்கோ. ஒரு கண்ணாடி டம்ளர்ல வடிகட்டணும். தண்ணி 1/2 டீஸ்பூன் நெய் போடணும். இந்த கருவேப்பிலை வாட்டர் குடல்ல போகும்போது குடல் வளர்ச்சி ஆகும். அதை தடுக்கிறதுக்காக 21 நாள் சாப்பிடு. 10 நாள் கழிச்சு ஒரு முடி போடாது. இப்போ பாக்குற நீங்க இந்த வீடியோ பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ நீங்க சொல்லுங்க, இவரு சொல்ற இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் இதெல்லாம் பண்ணா முடி வளருமா வராதா? குட் ஜோக். இது ஃபேக். இவர் சொல்றதெல்லாம் பார்க்கும்போது இவர் இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்றதெல்லாம் அவரே சாப்பிட்டதுனால அவர் மண்டையில நிறைய முடிய வந்துருமன்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். சீசனுக்கு ஏத்த மாதிரி வர ஃபுட்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே நம்ம அந்தந்த டைம்ல கரெக்டா எடுத்துக்கிட்டனா நம்ம முடி நல்லா வளரும் அப்படின்றது எனக்கு தெரியும். அடுத்தபடியாக நான் ஒரு வீடியோவை பார்த்தேன். அந்த வீடியோவில் என்ன தெரிகிறது என்றால் உங்களுக்காக. சுரேந்திரன் யாரும் கண்டிப்பா மூடி திறக்கலாதான் எல்லாருக்கும் பயம் வரும். இன்னும் ஜூம் பண்ணி வெளியே தான் இருக்குன்னு ஜூம் பண்ணுங்க. இதுக்கு மேல ஜூமிங் பண்ணி என்ன செய்யற? தொடர்ந்தா இருக்கு. இந்த வீடியோல கோயில் உள்ள சாமி இருக்கிற வீடியோ இருக்கு. இந்த சாமி கண்ணை திறந்து அப்படியே பாக்குற மாதிரி காட்டுறாங்க. This is fake or fact. இதெல்லாம் பார்க்கும்போது அவன் அது இதுன்னு கண்டுபிடிச்சுன்னு இருக்கான். நம்ம ஊர் ஆளுங்க இப்பதான் சாமியே கண்ணை திறகுதுன்னு கண்டுபிடிச்சுன்னு இருக்கிறாங்க. நம்புறவங்க நம்புவாங்க, நம்ம
அந்த மாதிரி கிடையாது guys. இறங்குனா ரிஸ்க் வாங்க போயிடலாம். அடுத்தபடியாக ஒரு நபரை பற்றி கூறுகிறேன். என்னல இது? குறி வச்சா எற விழணும். இவரு fake star. ஓகேங்களா? இன்னொருத்தரை காட்டுற இவரு தான் ரியல் ஸ்டார். சாமியா புழுவுறீங்க தலைவா. இவரு என்ன சொல்றாங்கன்னா அவங்களாம் வந்து 4 டேக் 3 டேக் எல்லாம் போவாங்க. நான்லாம் ஒரே டேக்ல நேச்சுரலா பண்ணுவேங்க. நேச்சுரலா நம்ம மெயின்ல வந்து சரியான மெயின். இவரு பண்றதோட ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நிறைய யூடியூப் சேனல்ல வந்து இவர் அப்படி பண்றாரு இப்படி பண்றாரு, அவருக்கு எதையும் தெரிய மாட்டேங்குது, அவர் ஏன் கலாய்க்கிறீங்க, அப்படி பண்றீங்க இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு இன்டர்வியூ வச்சு அவரை தூக்கி வச்சாங்க. இப்போ நிறைய இன்டர்வியூல நிறைய சேனல்ல அப்படியே அவர் கழுவி ஊத்திருக்காங்க. ஏன்? இதுதான் நாங்க முன்னாடில இருந்தே சொல்லிருக்கோம். அவனெல்லாம் தூக்கி வச்சு இன்டர்வியூ எடுக்கிறீங்க. ஊர் உலகத்துல எவ்வளவு பேர் ஆர்டிஸ்டா இருக்கிறாங்க, பாடுறாங்க, ஆடுறாங்க, நல்ல நல்ல விஷயங்கள்லாம் பண்றாங்க. அவங்களெல்லாம் இன்டர்வியூ எடுங்க. இவங்களையும் இன்டர்வியூ எடுக்கிறீங்க. என்ன இருக்கு? அவங்க சேனலுக்கு நல்ல வியூஸ் வர்றதுக்காக நல்லா சூப்பரா பண்ணாங்க. இப்போ அவங்களே சூப்பரா பண்ணுகிறாங்க அவரை வச்சு. ஸோ என்ன சொல்றது, நீங்களே சொல்லுங்க, ஃபேக் யாரு, ஃபேக்ஸ் யாரு? என்னால இந்த உலகத்தை புரிஞ்சுக்க முடியல guys. இப்போ பாக்குற நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்களா இல்லையான்றது எனக்கு தெரியலங்க. இந்த நேரத்துல பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்றேங்க.